மீசைக்கு விதை தூவிய வயசு 18 வயது, இப்படி அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 20 வயசு தாண்டியும் என்னைய மாதிரி மீச முளைக்காத நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நினைக்கலாம் இது ஒரு ஜஸ்ட் மீச தானே, இதனால் படக்கூடிய வேதனைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாவே இருக்குது. பேசிக்கா ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன், என்ன விட வயசு குறவா இருக்கு என் தம்பிக்கு மூஞ்சி பூரா முடியா இருக்கு. புதுசா ஃபேமிலிக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் ஆகுற ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலி எங்களுடைய குடும்பத்தினர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைப்பாங்க. இவர் தான் அண்ணா, இவர் தான் தம்பி. அதை கேட்டுட்டும் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஐயோ நான் இவர் தான் நான் அண்ணன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்துல தம்பியை சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு தாடி வளர்ந்து தொங்கும், நமக்கு தாடி இருக்கா. இது தான் இந்த இயற்கையின் விதி, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எந்த ஒரு கேர்ளும் நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணாது. தாடி இல்லாத பசங்களை எந்த பொண்ணுங்களுக்கு தங்க பிடிக்கும். அதையும் மீறி ஒரு கேர்ள் நம்மளை லவ் பண்ணுதுன்னு சொன்னா அந்த கார்டன் அது மட்டும் இல்லாம இந்த வெளியில இடங்களுக்கு போகும்போது அப்பதான் போலீஸ்காரன் ஆமிக்காரன் இவங்க ஐடி கார்டு கேட்பாங்க. இந்த மீசை இல்லாத லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் போது, இப்படி ஒரு மனவருத்தம், இப்படி ஒரு டிப்ரெஷன், இப்படி ஒரு டென்ஷன் இருக்கும் போது குடிச்சாதான் இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ற நமக்கு பார் பக்கம் போயிட்டு ஒரு சரக்கு வாங்க கூட இயலாது. ஏன்னா அந்த இடத்துலயும் போயிட்டு நம்ம டிப்ரெஷனை கூட்டுவானுங்க. மல்லி ஐடி கார்டுக்கு தீயாது, ஐடி கார்டுக்கு போட்ட பலாண்டு போடுவாங்க, அப்படின்னு மனவர்த்தத்தையும் கூட்டுவானுங்க. அது மட்டும் இல்லாம சரி ஒரு கோல்ட் லீஃப் வாங்குற ஒரு கடைக்கு போனா அனிமக்கு தருவா போட்ட ஐடி கார்டுக்கு மட்டும் சுட்ட பெண்ணாண்டு புழுவாங்க. டிப்ரெஷனே அல்ட்ரா டிப்ரெஷனுக்கு போயிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிடும். இந்த ஒரு ரீசனால சொல்றேன், நீங்க யாராச்சும் வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கவங்க லவ் பண்ணணும்ன்ற ஐடியால இருந்தீங்கன்னு சொன்னா அந்த மீசை இல்லாத பையன்கள் லவ் பண்ணி இவங்க கிட்ட குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, கஞ்சு அடிக்கிறது, இப்படி எந்த பழக்கமும் இருக்கு. மீசை இல்லாத பசங்க எப்பவுமே வெர்ஜினா தான் இருப்பாங்க. சோ நீங்க பயப்படாம உங்களுடைய காதலை பரிமாறலாம்.